ஓகே சார். இந்த மே, ஜூன்ல வந்து தண்ணீர் பற்றாக்குறை வரும் அப்படின்னு சொல்றாங்களே சார், இது உண்மையா? கண்டிப்பாக இந்த மழையோட குழப்பம் இருக்குது. சப்போஸ் மே மாதம் 2 மழை இருக்குது, அந்த மழை வரலன்னா சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுலேயுமே இந்த தடவை காவிரியில் பிரச்சனை இருக்குது. ஸோ காவிரி ஆற்றுல சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தால் அவங்க வழி பண்ணுவாங்க, அதுக்கான ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நமக்கு என்னென்னா, கண்டிப்பாக நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், கடல் தண்ணீர் எடுத்துன்னு வந்துடுறது நமக்கு நல்லது. அதுக்கான வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக நடந்துருக்கு. ஸோ கடல் தண்ணீர் ஒரு சில தண்ணி பெறுது. ஆனால் கண்டிப்பாக பூமி நிலத்தடியில் சில இடத்துல தண்ணி குறைஞ்சின்னு வருது, சில இடத்துல தண்ணி கிடையாது, சில இடத்துல தண்ணி குறைஞ்சின்னு வருது. ஸோ இன்னும் அந்த பூமிக்கு தண்ணி போகிற அளவுக்கான சில வழிகளோ இல்லை சில புதிய திட்டங்களை நம்ம எடுத்துன்னு வர சொல்ல மழை தண்ணியை தேக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும். ஒவ்வொரு வீட்லையும் இன்னும் தேக்கக்கூடிய தன்மைகள், அதுக்கான வழிமுறைகள் ஏற்கனவே நம்ம பண்ணோம். திரும்ப நம்ம கவர்மெண்ட் இப்போ நல்லா பண்ணின்னு இருக்குது. இன்னும் அதுக்கான வழிமுறைகள் எடுத்துன்னு வந்தாங்கன்னா இன்னும் தேக்கக்கூடிய தன்மைகள் வந்தால் இந்த தண்ணி பிரச்சனைகளை குறைக்கலாம். இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பிரச்சனைகள் வரும். பயடானா பெரிய பிரச்சனையை எதிர்பார்க்க வேண்டிய நிலமையில் சில ஏரியாக்களில் குறையும். அதை வந்து நம்ம ஆளுங்க வழி பண்ணி செஞ்சுருவாங்க.